Hi friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வரும். நான் 2 ஸ்பூன் சீரகம் போடுறேன், 2 ஸ்பூன் மிளகு இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்கோங்க. நான் 2 பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 4 தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பெருங்காயத்தூள் வேணும்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கிட்டு மீதி கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கும் போது போடணும். நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரசத்தை தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 4 போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு தூள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாதி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக பொங்கி வரும்போது நம்ம உப்பு போட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.